ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கு சிம்பிளான ஒரு வெஜ் லஞ்ச் மெனு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கறி சமைக்கும் போது என்னென்ன செய்து வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுறேன். வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி, ஸ்க்ரப் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி, ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சு, கூடவே புளியும் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் சரி, ரைஸ் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். 2 சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 வித்தியாசமான கறி சமைக்கிறதுக்கு 2க்குள்ளேயுமே சட்டி சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துட்டேன். ஒரு சட்டிக்கு நான் கடுகு சீரகம் சேர்க்குறேன். அந்த சட்டிக்குள்ளே தான் நான் பீட்ரூட் சமைக்க போகிறேன். அடுத்த சட்டிக்குள்ளே கடுகு சீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூ எல்லாத்தையும் சேர்த்து விடுறேன். அதை சேர்த்து முடித்த டைமே முதல் நாங்கள் கடுகு சீரகம் சேர்த்த சட்டி கடுகு சீரகம் பொரிய தொடங்கிட்டு, அதால் நான் அதுக்குள்ளே சின்ன சின்னனாக வெட்டி அரிஞ்சிருக்கிற வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை பொரிஞ்ச அவிய விட வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதை அவிய விட்டு போட்டு இங்கால எங்களோட குழம்பு சட்டிக்குள்ளே நான் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து திரும்பவும் வதக்கி விடுறேன் வடிவாக வதங்கிறதுக்கு. அந்த மீன் வயல் டைம் எங்களோட அடுத்த சட்டிக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நான் அதுக்குள்ளே ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்க்குறேன். பீட்ரூட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் அவிய விட வேணும். அப்போ தான் பீட்ரூட் கொஞ்சம் அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் போகும். அதை வதக்கி விட்டுட்டு நான் இங்கே குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழத்தையும் கலந்து விட்டுட்டு நான் இப்போ மூடி அவிய விட போகிறேன். அப்போ தான் தக்காளி பழம் சாஃப்ட் ஆகும். அந்த டைம் எங்களோட பீட்ரூட் அவிஞ்சிட்டுது. நான் இப்போ அதுக்குள்ளே உப்பும் மிளகுத்தூளும் சேர்க்குறேன். நான் முதலிட்டு சேர்க்கல, இப்போ தான் உப்பும் மிளகுத்தூளும் சேர்க்குறேன். சேர்த்து நல்ல வடிவாக கலந்து இன்னொரு 1 நிமிஷம் பக்கம் அவிய விட வேணும். அவிய விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நான் அதை வேறு டிஷ்ஷுக்கு மாற்றி போகிறேன். மாற்றி வச்சு அதை ஆற விட வேணும். எங்களோட பீட்ரூட் வர நல்ல வடிவாக ஆறட்டும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே என்ன சேர்க்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எங்களோட பால் கறிக்குரிய சட்டியையும் அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே எண்ணெயும் சேர்த்தாச்சுது. எங்களோட குழம்பு கறி தக்காளி பழம் எல்லாம் மேஷ் ஆகி நல்லா அவிஞ்சிட்டுது. அதுக்குள்ளே நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். எங்களோட குழம்பு மிளகாத்தூள், கறி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு அவிச்சு வச்சுருக்கிற கடலையை சேர்க்குறேன். நல்ல வடிவாக மிக்ஸ்ட் பண்ணி விட வேணும். அப்போ தான் கடலையோட எங்களோட மசாலா சேரும். அதே டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பால் கறிக்குரிய எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் கடுகு சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்க்குறேன். ஒன்றும் தனித்தனியாக வதங்க விடையில் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டேன். எங்களோட குழம்பு தண்ணித்தன்மை இல்லாதபடியாக அடி பிடிச்சிடுமன்றதுக்காண்டி தண்ணி சேர்த்து பழப்புளி கரைசல் சேர்த்து தேவையான அளவு திரும்பவும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு பொரித்து வச்சுருக்கு இந்த கத்தரிக்காயை அதோட ஆட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதை நாங்கள் மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னு சொன்னால் சரி, தெண்டை பாட்டுக்கு கொதிச்சிடும். அதே டைம் அங்கால எங்களோட பால் கறிக்குள்ளே நான் கழுவி ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணுறேன். வெட்டி வச்சுருந்த சுரைக்காயையும் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கட்டாயம் உப்பு சேர்க்கணும். ஆனால் அளவுக்கு சேருங்க, பிறகு பார்த்து சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கொஞ்சம் கூடவும் மஞ்சள் சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட மரக்கறியும் பாசிப்பருப்பும் அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நாங்கள் அவிய விட்டோம்னு சொன்னால் சரி.
ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆயிட்டுது. நான் பீட்ரூட்டுக்கு தயிர் சேர்த்தேன் ஆனால் காணாது. நான் இப்போ வந்து தேவையான அளவு தயிர் வந்து திரும்பவும் சேர்க்குறேன். தயிர் வந்து உங்களோட அளவுக்கு சேர்த்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பீட்ரூட் ரைத்தாண்டும் சொல்லலாம், இல்லை பீட்ரூட் பச்சடி என்னும் சொல்லலாம். நீங்கள் உங்களோட விரும்பின பேரை வச்சுக்கொள்ளலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எங்களோட குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. நாங்கள் எங்களோட பால் கறி என்ன சிச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். குழம்பும் வந்து கொஞ்சம் தண்ணி குறையணும். குறைஞ்சி நல்ல கொஞ்சம் திக்காக வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நான் திரும்பவும் வந்து மூடி விடுறேன். ஒரு 5 நிமிஷத்தால் நான் வந்து குழம்பு கறி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எங்களோட பால் கறியும் வந்து நல்லா பாசிப்பருப்பும் அவிஞ்சு சுரைக்காயும் வடிவாக அவிஞ்சிட்டுது. அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் பால் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் கரண்டியால் கலந்து விட்டுட்டு நான் வந்து அந்த கறியை மூவ் பண்ணிட்டேன். இப்போ எங்களோட கறி எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், எங்களோட பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிட்டுது. அதே மாதிரி சுரக்காய் பாசிப்பருப்பு பால் கறியும் ரெடி, கடலை கத்திரிக்காய் குழம்பும் ரெடி. சூப்பரான சாப்பாடு மரக்கறி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்ல சுட சுட சோறோடு சேர்த்து சமைச்ச கறி எல்லாத்தையுமே எடுத்து வடிவாக போட்டு எடுத்தாச்சு. இது டிஷ்ஷுக்கு மரக்கறி என்று சொல்லி சொன்னால் அப்பளம் மிளகா கட்டாயம் தேவை. நான் அதுவும் பொரித்து வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்து வச்சாச்சு. நல்லா ஒரு புடி பிடிச்சா சரி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய் பாய்.